Good morning students, welcome back to Sheba Group of Schools online class. In the last class we have studied differentiation, 5th chapter பார்த்தோம். Today we go for new chapter, that is 6th chapter, applications of differentiation. So differentiationல படிச்ச எல்லா ஃபார்முலாவுமே இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஃபங்க்ஷன். காஸ்ட் ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய கொஞ்சம் ஃபார்முலாஸ் மட்டும் இப்போ பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய சம் போட போகிறோம். So cost function C of x denote பண்ணுவாங்க. Suppose which is equal to f of x plus k. f of x is function of x and k is the constant. Constant means independent of x. x வராத term. அதில் average cost C of x cost function கொடுத்துட்டு average cost, average variable cost, average fixed cost, அதே மாதிரி marginal cost, marginal average costலாம் கேட்பாங்க. இதில் ஆவரேஜ் காஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா AC is equal to total cost by output. Here total costன்றது காஸ்ட் ஃபங்க்ஷன் and output is x. ஸோ C of x என்ன கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே எக்ஸால் டிவைட் பண்ணிங்கன்னா ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ்ன்ற வேர்டு வருது அப்படின்னா டிவைட் பை எக்ஸ். நெக்ஸ்ட் ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட். ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட், வேரியபிள் காஸ்ட் அப்படின்னா f of x மட்டும். x ஃபங்க்ஷன் வரக்கூடியதெல்லாம் வேரியபிள். ஸோ அந்த கான்ஸ்டண்ட்டை விட்டுட்டு மீதி இருக்கிற எக்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய டேர்ம் எல்லாமே நம்ம f of xன்னு எடுத்துப்போம். அது பை எக்ஸ், அதுதான் நமக்கு வேரியபிள் காஸ்ட். ஸோ வேரியபிள் காஸ்ட்ன்றது இங்கே f of x ஃபிக்ஸ்டு காஸ்ட்னு சொல்லுவாங்க. இது கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வேரியபிள் காஸ்ட் f of x பை எக்ஸ். ஸோ ஆவரேஜ்னா என்ன மீனிங்? டிவைட் பை எக்ஸ். நெக்ஸ்ட் ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஸோ ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை நம்ம எக்ஸால் டிவைட் பண்ண போகிறோம். ஹியர் ஃபிக்ஸ்டு காஸ்ட் இஸ் கே பை எக்ஸ். அதை வந்து நம்ம ஏஎஃப்சி அப்படின்னு ஷார்ட்டாக எழுதலாம். சிமிலர்லி மார்ஜினல் காஸ்ட். மார்ஜினல் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேஷன். நீ எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுமோ அதை இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ மார்ஜினல் காஸ்ட் மீன்ஸ் வி ஹாவ் டு டிஃப்ரென்ஷியேட்டிங் காஸ்ட் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ dc by dx எழுதலாம் ஆர் c dash of xன்னு எழுதலாம். அதே மாதிரி மார்ஜினல் ஆவரேஜ் காஸ்ட் வேணும் அப்படின்னா ஆவரேஜ் காஸ்ட்டை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஹியர் ஆவரேஜ் காஸ்ட் ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருப்போம். அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் d by dx ஆஃப் ஆவரேஜ் காஸ்ட். ஓகே, நவ் let us see exercise 6.1. Our first sum, a firm produces x tons of output at a total cost of c of x is given. This is our c of x. So first 5, இந்த 5 கேட்டிருக்காங்க. First one average cost function, average variable cost function, average fixed cost function, marginal cost function and marginal average cost function கேட்டிருக்காங்க. Our first heading average cost function. Average cost function. ஸோ நம்ம வந்து ACF அப்படி எழுதலாம், ஆவரேஜ் காஸ்ட் ஃபங்க்ஷன். ஆவரேஜ் காஸ்ட் ஃபங்க்ஷன் மீன்ஸ் அப்படியே காஸ்ட் ஃபங்க்ஷனை நம்ம எக்ஸால் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ C of x by x. ஸோ CFன்றது காஸ்ட் ஃபங்க்ஷன் தான். ஓகே, நம்ம AC அப்படின்னு கூட இதை எழுதலாம். ஓகே, இட்ஸ் ஈக்குவல் டு C of x அப்படியே கொடுத்துருக்கக்கூடிய C of x எழுதுகிறோம். 1/10x³ minus 4x square minus 20x plus 7 whole thing divided by x. So we have to divide x by each term. 1/10 into x³ by x, that is x square, minus 4 into x square by x is x, minus 20x by x அப்படின்னா 20 மட்டும் போடணும், plus 7 by x, that's all. இப்போ xால் டிவைட் பண்ணிங்கன்னா இது மட்டும். ஒரு செகண்ட் ஹெட்டிங் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட். Average variable cost. So average variable cost ABC அப்படின்னு எழுதலாம். That is f of x by x. Here f of x அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டேர்மை விட்டுட்டு எழுதுறதுக்கு பேர் தான் f of x. So 1/10 into x³ minus 4x square minus 20x by x. So it is equal to 1/10 x square minus 4x minus 20. Okay, our third heading is average fixed cost function. Average fixed cost function, இங்கே function எழுதிக்கும். Okay,
This is equal to average fixed cost function. That is, இதில் வந்து fixed cost by x. Fixed cost அப்படின்னாக்கா 7 மட்டும் வரும். Okay, 7 by x. Constant term மட்டும் எழுதணும். Next one வந்து marginal cost function கேட்டிருக்காங்க. Marginal cost function. Marginal cost function MC எழுதலாம். That is d by dx of c, c of x, or dc by dx கூட எழுதலாம். So d by dx of what is c of x? C of x na the given cost function, that is 1 by 10 x cube minus 4 x square minus 20x plus 7. So இப்போ நமக்கு அந்த ஃபார்முலாஸ்லாம் ரீகால் பண்ண போகிறோம். 1 by 10 is constant, keep as it is, and differentiating x cube we get 3 into x square minus 4 into x square பண்ணிங்கன்னா 2x minus 20 into when we differentiating x we get 1 and constant term பண்ணும்போது 0 ன்னு வரும். This is equal to 3 by 10 x square minus 8x minus 20. This is our marginal cost function. The last one marginal average cost function கேட்டிருக்காங்க. ஓகே, marginal average cost function அப்படின்னா average cost function இருக்குல்ல, இந்த average cost function நம்ம differentiate பண்ண போகிறோம். Okay, our last subdivision in the first sum is MAC, that is marginal average cost function is d by dx of average function. இப்போ ஆவரேஜ் காஸ்ட்டை வந்து நம்ம d by dx பண்ண போகிறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆவரேஜ் காஸ்ட்டை எழுதிக்கோங்க, அதை வந்து வெளியில் d by dx. இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா 1 by 10 into x ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2x and minus 4 into 1 minus this is 0 constant term, okay, plus 7 into 1 by x. இப்போ 1 by x differentiate பண்ணிங்கன்னா minus 1 by x square. So we get x by 5 minus 4 minus 7 by x square. That's all. Next, elasticity of demand and supply க்கு formulas இருக்கு. Demandக்கு வந்து minus p by x dx by dp and supplyக்கு p by x dx by dp இதில் ப்ளஸ் வரும். இது வந்து eta d and eta s அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு let us see fourth sum. If the demand lie is given by p is equal to 10 e power minus x by 2. So we have to find elasticity of demand. So demand வேணும், இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். So for that first it is given p is equal to 10 e power minus x by 2. நம்ம என்ன பண்ணணும், இதில் differentiating with respect to x. So நமக்கு வந்து dx by dp வேணும். இப்போ dp by dx find out பண்ணிவிட்டு ரெசிப்ரோக்கல் எடுக்க போகிறோம். So dp by dx equal to 10 into e power x differentiate பண்ணிங்கன்னா e power x வரும், and then differentiating the power பண்ணும்போது minus 1 by 2. So இது cancel பண்ணிங்க அப்படின்னா 5 வரும். So minus 5 into e power minus x by 2. This is dp by dx. அப்போ dx by dp வேணும்னா take the reciprocal, that is minus 1 by 5 into e power minus x by 2. Okay, next elasticity of demand is eta d is equal to minus p by x into dx by dp. So p by x அப்படியே மாற்றி போடணும், இங்கே dx இங்கே dp வரும். It is equal to minus, instead p we use 10 e power minus x by 2 minus x by 2 by x into dx by dp na idu minus 1 by 5 into e power minus x by 2 அப்படினு வரும். So e power minus x by 2 e power minus x by 2 cancel, அதே மாதிரி 5க்கும் 10க்கும் cancel பண்ணால் நமக்கு 2 வரும். Here minus into minus plus, so we get plus 2, denominatorல ஒரு x மட்டும் இருக்கும். So this is the answer. Okay, now let us see sixth sum. Find the elasticity of supply for the supply function x is equal to 2p square plus 5 and p is equal to 3. So first dx by dp, differentiating this with respect to p, so we get 2 2s are 4p, இது வந்து 0 ஆயிடும்.
Okay, this is our dx by dp. So write the formula, elasticity of supply is eta s equal to, the n கொஞ்சம் அப்படி extend பண்ணி போடணும், eta s equal to plus p by x dx by dp. Okay, p by x dx by dp. So p divided by, here x க்கு இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க, 2p square plus 5 into dx by dp is 4p. So multiply பண்ணிங்கன்னா 4p square by 2p square plus 5 னு வரும். This is eta s இல்லையா? When so our eta s is 4p square by 2p square plus 5. So p is equal to 3. Substitute பண்ண போகிறோம், p is equal to 3. Therefore our eta s equal to 4 into 3 square by 2 into 3 square plus 5 is equal to 4 into 9 by 2 into 9 plus 5. That is 9 4s are 36. Here 18 plus 5 is 23. So this is the answer. Now let us see ninth sum. Show that MR equal to P into 1 minus 1 by eta d for the demand function P equal to 400 minus 2x minus 3x square, where P is the unit price and x is the quantity demand is given. இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது MR equal to P into 1 minus 1 by eta d. அதாவது இது elasticity of demand. P கொடுத்துருக்காங்க அண்ட் ஆல்சோ R. இதிலிருந்து R எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம், குவான்டிட்டியும் ப்ரைஸ் யூனிட் ப்ரைஸையும் மல்டிப்ளை பண்ணுறோம். R is equal to P into X அண்ட் MR. காஸ்ட்டில் நம்ம எப்படி படித்தோமோ காஸ்ட் ஃபங்க்ஷனில் மார்ஜினல் காஸ்ட் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதில் ரெவன்யூவை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் MRனு கிடைக்கும். ஸோ DR by DX இதை ரெண்டையும் யூஸ் பண்ணி தான் MR ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ லிசன், திஸ் இஸ் P. So R is equal to revenue function is P into X இல்லையா, so which is equal to P is 400 minus 2x minus 3x square into X, which is equal to 400x minus 2x square minus 3x cube. This is our R. So MR வேணும் அப்படின்னா we have to differentiating this with respect to X. So இதை differentiate பண்ண போகிறோம். So 400 மட்டும் வரும், Xஐ differentiate பண்ணால் 1 minus 2 into 2x that is 4x minus 3 into 3 9, அப்புறம் இதிலேருந்து ஒரு டிகிரியை மைனஸ் பண்ணுறோம், 9x square. So this is our MR. So MR equal to 400 minus 4x minus 9x square. இதை 1ன்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சி ரெண்டு ஈக்குவலா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். So it is given P is equal to 400 minus 2x minus 3x square. So now differentiating this with respect to x, which is equal to, இதை differentiate பண்ண போகிறோம். இது பண்ணும்போது இது 0 ஆகிடும், minus 2 மட்டும் வரும் இங்கே into 1 minus 3 2s are 6 into x. Okay, now taking minus 2 common, inside we get 1 minus 3x அப்படின்னு வரும். இல்லைனா நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம். இப்போ நான் மைனஸ் மட்டும் கண்டிப்பாக வெளியில் எடுத்து வச்சுருக்கோம். dp by dx நமக்கு வந்து டிமாண்டுடைய ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா dx by dp வேணும். எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டுக்கு dx by dp. ஸோ dx by dp is equal to இதனுடைய ரெசிப்ரோக்கல் 1 by அப்படின்னு வரும், 2 into 1 minus 3x. ஸோ இந்த மைனஸை நம்ம மேலேயும் வச்சுக்கலாம், minus 1 by 2 into 1 minus 3x. ஓகே, therefore elasticity of demand is eta d, which is equal to formula வந்து minus p by x and dx by dp, which is equal to minus, here p is this, அதை யூஸ் பண்ணிக்கோங்க, 400 minus 2x minus 3x square by x into dx by dp. This is minus 1 by 2 into 1 minus 3x. ஸோ இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ இது அப்படியே நம்ம எடுத்து எழுதுகிறோம், ப்ளஸ்ன்னு போட்டுக்கோங்க, 400 minus 2x minus 3x square by
2x into 1 minus 3x. Okay, this is our eta d. நமக்கு வந்து 1 minus 1 by eta d வேணும். So 1 by eta d என்ன வரும் அப்படின்னு செக் பண்ணி 1 by eta d is equal to, இது அப்படியே ரெசிப்ரோக்கல், இது மேலே கொண்டு வரோம், இது கீழே கொண்டு வர போகிறோம். ஸோ 2x into 1 minus 3x divided by 400 minus 2x minus 3x square. ஸோ minus 3x square வரும். But one second, this is dp by dx, no. dp by dxல minus 2 காமனாக எடுக்கும்போது இது ப்ளஸ்ஸாக வரும். ஓகே, இது ப்ளஸ், இங்கே ப்ளஸ் ஆகிடும். தட்ஸ் ஆல். இப்போ இங்கேயும் ப்ளஸ் வரும். ஓகே, இப்போ நம்ம வந்து RHS ஃபுல்லாக எடுக்க போகிறோம். RHS ஃபுல்லாக எடுக்கும்போது P into 1 minus 1 by eta d is equal to, here P is 400 minus 2x minus 3x square. 400 minus 2x minus 3x square into 1 minus 1 by 1 by eta d னா இது ஃபுல்லாக நம்ம இங்கே எழுத போகிறோம். ஓகே ஓகே, இப்போது இது அப்படியே நான் இங்கே எழுதிடுறேன். ஸோ RHSனது P into 1 minus 1 by eta d. ஸோ கெட் Pக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 minus 1 by eta d இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து LCM எடுக்க போகிறோம். LCM எடுத்த பிறகு தான் இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணணும். ஸோ 400 minus 2x minus 3x square into, இப்போ இது LCM எடுக்க போகிறோம். 400 minus 2x minus 3x square, இங்கே 400 minus 2x minus 3x square minus இது இன்சைடில் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போது 2x plus 2 3s are 6 into x square அப்படின்னு வரும். இப்போ கேன்சல் பண்ணிடுங்க இது ரெண்டையும். ஸோ நியூமரேட்டர் மட்டும் வரும். தட் இஸ் 400 minus 2x minus 3x square. Now multiplying this minus sign inside, minus 2x minus 6x square. This is equal to 400. இங்கே minus 2x minus 2x minus 4x வரும். Again 3x square 6x square. Minus 3 minus 6 na minus 9x square. So this is our first equation. So mark this as 2. From 1 and 2, m are equal to P into 1 minus 1 by eta d. 1 minus 1 by eta d. Hence proved. That's all. I hope you all understood today's class. Do the homework and example sums also. Thank you, students.